அப்போ இந்த கூட்டம் எதுக்கே போட்டு எதுக்கு சங்கம் வச்சுருக்கேன்னா இந்த கூட்டம் எதுக்கு இந்த கூட்டம் எதுக்கு கூடியிருக்குன்னா உண்மையை சொல்வதற்குத்தான். உண்மை எதுன்றான் பொய்யை நீக்கி கொண்டு உண்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்குன்னா. இந்த சங்கம் என்ன சங்கம்னா உண்மை சங்கம். மற்ற சங்கம்னா இருக்கலாம், எங்கே இருக்கலாம். இந்த சங்கம் உண்மை சங்கம். என்ன காரணம்னா பொய்யை அறிந்து கொண்ட சங்கம். பொய்யை அறிந்து கொண்ட சங்கம் இது உண்மை சங்கம். பொய்யை மெய் அறியாதவன் பொய் எது மெய் என்று அறியாதவன் பொய்யை நீக்க முடியுமா? சுத்தம் அசுத்தம் என்று அறியாதவனுக்கு சுத்தத்தை நிலைப்படுத்திக் கொள்ள முடியுமா? உண்மையை நீக்காதவனுக்கு அரிசி தெரியுமா? கடல் துணைக்காதவனுக்கு இது கடலை வித்து தெரியுமா? ஆகவே உண்மையும் பொய்யும் அறிந்த சங்கம் இது. உண்மையையும் பொய்யையும் அறிந்த சங்கம் இது. அப்போ பொய்யை அறிந்த சங்கம் மெய்யை அறிந்திருக்கும். மெய் உணர்வு என்று சொல்வான். பொய் உணர்வை எது என்று அறிந்தவன் மெய் உணர்வுன்னு சொல்லுவான். மெய் உணர்வு. அப்போ இந்த சங்கம் உண்மை சங்கம், மெய்மை சங்கம், தூய்மை சங்கம், வாய்மை சங்கம், சத்திய சங்கம். இந்த சங்கத்தில் வெளியிட்ட கருத்து தான் உண்மையாக இருக்கும். என்ன காரணம்தான் இவர்கள் தான் பலகீனங்கள் தெரியும். இந்த சங்கத்தார்களுக்கு பலகீனம் தெரியும். ஒரு மனிதனை எது வஞ்சிக்குதுன்னா காமம் தான் வஞ்சிக்குது. காமத்துக்கு காரணம் இயற்கை தான். அப்போ காமத்துக்கு காரணம் பசியா, உடம்பா, பெண்ணா, ஆணா? இயற்கை தான். பசிக்கு காரணம் இயற்கையே. பசி ஜீர்ணிப்பது இயற்கையே. சத்தத்தை பிடிப்பது இயற்கையே. அந்த சத்தை நாடி நபருக்கு மூழ்கேற்றுவது இயற்கையே. அதை மனம் புத்தி சித்த அகங்காரமாக அந்த கரங்களாக்குவது இயற்கையே. மெய் வாய்க்கண் மூக்கு சேவையை பொறிபடி நினைக்குவது இயற்கையே. அந்த இயற்கையை துணை கொண்டே இயற்கை விழுகின்ற வல்லமை எதுவோ அதுதான் உண்மை, அதுதான் மெய்மை, அதான் உண்மை சங்கம். இந்த சங்கம் உண்மை சங்கம், மெய்மை சங்கம், சத்திய சங்கம். இந்த சங்கத்துக்கு சத்திய சங்கம்னு பேர் வச்சுக்கலாம், குற்றமில்லை. ஆகவே இந்த ரகசியம் அகத்திய சன்மா சங்க தொடர்களுக்கு தெரியும். இந்த சங்கத்துக்குத்தான் தெரியும். இந்த சங்கத்துக்குத்தான் தெரியும். இந்த சங்கத்துக்குத்தான் தெரியும்னா என் ஆற்றல் எவ்வளவு துணிச்சலான வார்த்தை இது. உண்மையும் பொய்யும் அறிந்த சங்கம், நரகத்தையும் சொர்க்கத்தையும் அறிந்த சங்கம், தூளத்தையும் சூட்சமத்தை அறிந்த சங்கம், தூள சூட்சமத்தை அறிந்து பிரணவத்தை அறிந்த சங்கம், தூளத்தை அறிந்த சங்கம், சூட்சமத்தை அறிந்த சங்கம், பிரணவத்தை அறிந்த சங்கம். தூள தேகம், சூட்சம தேகம், பிரணதேகம், பிரணவ தேகமாகிய ஓங்கார தேகத்தை அறிந்த சங்கம். ஆகவே இந்த சங்கம் வெளியிடுற கருத்துக்கள் மனிதனை மனிதனாக்கும். இந்த சங்கத்தை வெளியிடுற கருத்துக்கள் மனிதனை தெய்வமாக்கும். ஆகவே மனிதனை தெய்வமாக்கக்கூடிய சங்கம் இந்த சங்கம் தான். வேறு எந்த சங்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், எனக்கு தெரியாது.